குழந்தைங்களுக்கு வந்து சிறுநீரக கற்கள்ங்கிறது வரலாம். நம்ம ப்ராபப்ளி இப்போ என்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிட்னி ஸ்டோன்ஸோட வரும்போது, அந்த பேரண்ட்ஸ் வந்து பயங்கர ஒரு இதா இருப்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி டாக்டர் வரும்? நாங்க இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. அந்த மாரி சொல்லுவாங்க. பட் ஒரு பீடியாட்ரிக் நெஃப்ராலஜிஸ்ட்டா நான் பார்க்கிறேன் அப்படின்னா, ரெஃபரலா தான் எங்களுக்கு வரும் யூசுவலா. வேற ஒரு குழந்தை மருத்துவர் பார்த்து இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்மளோட ஓபில பீடியாட்ரிக் நெஃப்ராலஜி ஓபில கிட்னி ஸ்டோன்ஸ்ங்கிறது நம்ம பார்க்கிறோம் தான். கம்பேரிட்டிவ்லி ஒரு 20 வருஷம், 30 வருஷம் இருந்ததுக்கு முன்னாடிய விட, இப்போ வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப காமனா தான் பார்க்கிறோம். என்ன ரீசன்ஸ் இருக்கலாம் அப்டின்னா, ஒண்ணு மாறிட்டு வர உணவு பழக்க முறைகள். அதாவது இப்ப வந்து நெறைய வந்து சில்ட்ரன் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடுறாங்க. பேக்கரி ஃபுட்ஸ் சாப்பிடுறாங்க. எங்க பார்த்தாலும் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வெளிய இருக்கிற ஃபுட்ல எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு டேஸ்ட் மேக்கர் அப்படிங்கிறத ஆட் பண்றாங்க. உப்பு அதிகமா இருக்கு. ஸ்பைசி காரமான பொருட்கள் சாப்பிடுறாங்க. எங்கெல்லாம் நம்ம வந்து டீப் ஃப்ரை ரொம்ப ஆயில் எண்ணெய் பொருட்கள்லாம் சேர்த்துறோமோ, அந்த இடத்துலலாம் உப்பு அதிகமா இருக்கும். ஊறுகாய், அப்பளம், சிப்ஸு அது இல்லாம ஆம் ரொம்ப நாளைக்கு பதப்படுத்தி வைக்கிற பொருட்கள், எல்லாத்துலயுமே உப்பு அதிகமா இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு வாட்டர் இன்டேக் அந்த தண்ணி குடிக்கிறதோட அளவு வந்து குறையும்போது அண்ட் ஜென்ரலாவே வந்து நம்மளோட சுற்றுப்புறத்துல வந்து டெம்பரேச்சர் அந்த தட்பவெப்பநிலை மாறுதல்கள் நிறைய இருக்கு. அண்ட் அந்த டெம்பரேச்சர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. வாட்டர் இன்டேக் நம்ம கம்மியா எடுத்துக்கிறோம். நிறைய அவுட் சைட் பிளேஸ் நிறைய வந்து விளையாடுறாங்க. ஆனா தண்ணி சரியா குடிக்கிறது இல்ல. ஆன் டாப் ஆஃப் இட் இந்த மாதிரி உப்பு அதிகமா இருக்க பொருட்கள்லாம் எடுத்துக்கிறாங்க. அண்ட் அண்டர்லையிங்கா அந்த குழந்தையோட கிட்னியினால அந்த உப்பு அதிகமா இருக்கிற இதை வந்து வெளியே தள்ள முடியல. ஆர் சில குழந்தைங்களுக்கு வந்து கால்சியம் உடம்புல நிறைய வந்து யூரின்ல லீக் ஆகலாம். ஆக்சலேட், அந்த யூரிக் ஆசிட் அப்படிங்கிற பொருட்கள் எல்லாம் வந்து கல்ல ஃபார்ம் ஆகுறதுக்கான அடிப்படை காரணங்கள். அது வந்து நிறைய யூரின்ல லாஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதெல்லாம் பிரிசிபிடேட் ஆகி ஸ்டோன்ஸா வந்து ஃபார்ம் ஆயிடும். இதெல்லாம் தான் காசஸ். நான் சொன்ன மாதிரி அந்த கால்சியம், யூரிக் ஆசிட், ஆக்சலேட் இதெல்லாம் வெளியே நிறைய போகிறதுக்கான ஜெனட்டிக் காசஸ் உண்டு. நம்ம வந்து குழந்தைங்கள்ல கிட்னி ஸ்டோன்ஸ் பாக்குறோம் அப்படின்னா, அண்டர்லைங்கா ஏதாவது ஜெனடிக் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம செக் பண்ணுவோம். அண்ட் ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கா? ஃபேமிலியில யாருக்கு இருக்கு? அவங்களுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க? இந்த குழந்தைக்கு வந்து சைஸ் எல்லாம் பெருசா இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து சர்ஜிக்கலா ஏதாவது இன்டர்வீன் பண்ணணுமா? அப்படிங்கறத ஒரு குழந்தை அந்த பிரச்சனையோட வரும்போது ஃபுல்லா செக் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ணுவோம்.